ஒவ்வொரு அக்யூஸ்டுமே என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமீர் அக்யூஸ்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நபர் கூட அவர் வந்துட்டு சுத்தி இருக்காரு, ஆனா எனக்கு எந்த பின்புலமும் தெரியல அப்படின்னு இதை நம்ம அமீரை மட்டும் நீங்க கேட்டனால சொல்றேன். ஸ்டாலின்ட்டே இதைதான் பதில் கேட்கிறேன். நம்ம இந்த போதைப் பொருள் மட்டும்தான் பேசுறோம், இதுக்கு பின்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் பெரிய சம்பவம். என்ன சொல்றீங்க, மறுக்கலன்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் பதில் சொல்றீங்கன்னு கேட்டீங்க. அப்ப பாருங்க few minutesக்குள்ள எப்படி மாறுது பாருங்க. மாறலங்க. அது என்ன நான் சொல்றது ஏதோ நான் எல்லாத்தையும் சொல்லி கிரியேட் பண்ற மாதிரிலாம் நீங்க நம்மள வந்துட்டு பிரச்சனையில கோத்து விடாதீங்க. ஒரு பிஞ்சு குழந்தைய வந்துட்டு சீரழிக்க கூடியது மிகப்பெரிய கிரைம். அவனுடைய 600 பை இழுத்து வச்சு நறுக்குங்கன்னு சைனால என்ன பண்றாங்க தெரியும்ல, காஸ்ட்ரேஷன். கிராமிய மக்களுக்கு தெரியணும்னா காய் அடிக்கிறது. ரெப்லக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் விசாரணைக்கு தயார்னு இயக்குனர் அமீர் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆனால் நான் உங்களுடைய நேர்காணல் ஒன்று சமீபத்தில் பார்த்தேன். அமீர்கிட்ட விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஏற்கனவே தயார்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன அமீர் மேலே கோபம்? இது கோபம்னு கிடையாது. அவரை விசாரணை பண்ணுங்கன்னு நான் அழுத்தி சொல்லியிருக்க மாட்டேன். என்னுடைய கருத்து என்னன்னா, ஜாஃபர் சாதிக் மிஸ்ஸிங்னா அடுத்த இன்ட்ராகேஷனுக்கு போக வேண்டியது அமீர், அதுக்கப்புறம் ஆடிட்டர். பட் எனக்கு என்ன அமீர் பேசின அந்த ஒரு விஷயத்துல எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை நான் என்னுடைய வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதாவது இன்வெஸ்டிகேஷன்ல நான் கோஆப்ரேட் பண்றதுக்கு ரெடி. எனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எங்க ஆரம்பிச்சது, எப்படி கடந்து போனோன்றத நான் வந்துட்டு வெளிப்படையா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்ட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொன்ன வரைக்கும் அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சமாதானமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு பெரிய மாஃபியாங்க, இன்டர்நேஷ்னல் மாஃபியா, நம்ம கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா அதோட சேர்த்து அவர் ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு மத ரீதியா ஒரு விஷயம் கொண்டு வந்தாரு. நான் சார்ந்த மதத்துல இந்த மது போதை இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு துணை போகிற ஆள் கிடையாது அப்படின்னு அதை ஒன்று ஹைலைட் பண்றது கூடிய நிலைப்பாடு எதனால நான் சொல்றேன். இந்த மதம் அந்த மதம்ன்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி, இந்த மாநிலம் அந்த மாநிலம், இது எல்லாத்துக்கும் மீறி இங்க இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. ஒவ்வொரு மாநிலங்களையும் அரசு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அதனுடைய மெயின் கருப்பொருள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கின்றது. சமீப காலத்துல வந்துட்டு ஒரு 180 கோடி சேலம்ல அந்த ட்ரக்ஸை பிடிச்சாங்க. மெயின் கரு யார் இருந்தாங்க? சேலம்ல ஒரு ஆள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஊடுருவது, அது சில வருடங்கள் மட்டுமே ஊடுருவது. இப்படிப்பட்ட நிலைமையில இது உங்களுக்கும் பிரச்சனை தான், நமக்கும் பிரச்சனை தான். நிறைய குழந்தைகள் அபியூஸ்லாம் நடந்துட்டு இருக்கும் போது மத ரீதியா சொல்லி இல்ல நான் இந்த மதம் சார்ந்தவென்ற ஒரு காரணத்தினால என் மேல ஒரு அவதூறு திரும்பவும் பரப்பி வருகிறார்கள்ன்ற பேர்ல ஒளிஞ்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதுதான் நான் ஒவ்வொரு காணொலியும் என் கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இல்லை, அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி நிறைய நடக்குது, என்ன கார்னர் பண்றதுக்கு மதம் ஒரு காரணம் அப்படிங்கிறாரு. அவர் இன்னொன்று சொல்றாரு, நீங்க நான் இந்த மதத்தை ஃபாலோ பண்றேன், அதுல இதெல்லாம் இருக்குன்னு சொன்னார். ஆமா, அவர் பின்பற்றுற மதத்துல இதெல்லாம் இருக்கு, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. அதையே நம்ம தவறா பார்க்கணும். இதை வந்துட்டு என்ன நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ நான் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கேன், ஓகேங்களா? நான் வந்துட்டு ஒரு அக்யூஸ்டோட மூவ் ஆயிட்டு இருந்திருக்கேன். அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்துட்டு கிறிஸ்தவன், நான் மைனாரிட்டி, அதை அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு இங்க என் மேல அவதூறு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தைக்கு பின்னால சிம்பத்தி தேடி நான் ஒளிஞ்சுக்க முடியுமா? இது சிம்பத்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் களம் நெருங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யுக்தியை வந்துட்டு கைப்பிடிக்கிறாங்க. அதை நம்ம வந்துட்டு கவனிச்சுக்கிட்டே நம்ம இருப்போம். அதாவது இந்த விஷயத்த வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு டைவர்ட் பண்ற மாதிரிலாம் ஆராசா திடீர்னு பேசுவாரு. ஓகே, நம்ம உடனே அதை நம்ம டிபேட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது யுக்திகளை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அரசியல்வாதிகள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தெரிந்தவர்கள் துணை போயிட்டு இருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. அவர் வந்துட்டு சாஃப்டா ஓகே, அவர் வந்துட்டு இந்த ரிலீஜியன் சேர்ந்தவர் அப்படின்னு அவர் தரப்பு சொல்றாங்கன்னு மட்டும் நீங்க சொல்றீங்கன்னா அந்த தரப்பு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் எந்த மதக்காரரா இருந்தாலுமே அவர் மேல உள்ள அவதூறு தான். ஏதாவது ஒரு சாமானியனா நம்ம யோசிக்கலாம். நான் இந்த மதத்துக்காரன், இவங்க எல்லாம் நல்லவங்க, எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், என்னை விசாரிக்காதீங்கன்னு சொல்லல.
எங்கள் மதத்தில் இந்த கோட்பாடுகள்லாம் இருக்குது, நான் வந்து அதை தீவிரமாக பின்பற்றுவேன், அதனால நான் இதுக்கெல்லாம் துணை போக மாட்டேன்னு சொல்கிறாரு. இது எப்படி தப்பாகும்? அதாவது இவரையே விடுங்க, ஒவ்வொரு அக்யூஸ்டுமே என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமீர் அக்யூஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் இவரை விட்டுருங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒவ்வொரு அக்யூஸ்டு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எடுத்தோன்னே? நான் நல்லவன் வல்லவன் இதை தானங்க சொல்லுவாங்க. எனக்கு அமீர் விஷயத்தில் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கும் அப்படியே நரம்பு புடைக்க பேசி பார்த்துருக்கீங்களா? இந்த கட்சி அந்த கட்சின்லாம் கிடையாதுங்க. தன்னுடைய சொந்த நண்பர்கள் சர்க்கிள்லயே பார்த்தீங்கன்னா, நிறைய சினிமா சர்க்கிள்லயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேத்துக்கிட்ட சண்டை, அப்படியே நரம்பு புடைக்க பேசுவாரு. நான் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு வருடமாக, அதாவது ரொம்ப வருஷமா உங்களுடைய நட்பு போயிட்டு இருக்கு, சமீப காலமாக இவருடைய வாழ்வாதாரத்தை இன்னொரு நபர் கவனிக்கிறாங்க. அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. அதெல்லாம் மறுக்கிறாரு அவரு. நான் வந்து எங்க குடும்பம் வந்து மதுரையில பெரிய குடும்பம், அப்பவே நாங்க டிவிஎஸ் கம்பெனிக்கு எதிராக பஸ் சர்வீஸ் நடத்தினவங்க, நான் ஒன்றும் பிழைக்க வழி இல்லாம சினிமாவுக்கு வரல, இங்க நான் காசு இல்லாம இருந்தது கூட என்னுடைய லட்சியத்துக்காக நானே அடையணுங்கிறதுக்காக தான் நான். அப்படியே இன்னொருத்தர் உடைய ஃபண்டிங்ல இருக்காரு. இல்ல அது எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு அவரு. ஏங்க 2003ல சொந்த படம் எடுத்தவேனா, நான் எப்படி இன்னொருத்தரோட ஃபண்டிங்ல இருப்பேன்னு கேக்குறேன். சரி, இன்னொருத்தருடைய ஃபண்டிங்ல இல்ல, இந்த நபரோட தானே வந்து 2 கேஃபேல வந்துட்டு போர்ட் டைரக்டர்ஸா பார்ட்னர்ஸா இருக்காங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம யார் மேலேயும் அவதூறு பரப்புறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஒரு சாமானியான நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. என் தரப்புல வந்துட்டு ஏதாவது தவறு இருந்தா நான் திருத்திக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு வாரம் மூவ் பண்றோம், கொஞ்சம் வருஷம் ஹாய் பாய்னு தெரிஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம், ஏதோ ஒரு நட்பு. ஒரு வாரமா நம்ம வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோன்னே வைங்க. ஒரு கட்டத்துல நம்ம கொஞ்சம் பர்சனலைஸ்டா பேச ஆரம்பிப்போம். நீங்க என்ன பண்றீங்க வாழ்வாதாரத்துக்கு, உங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்? உடனே நீங்க சொல்லுவீங்க நான் அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் அது இது அப்படின்ட்டு. நான் ஒரு படிப்பறிவு இல்லாத சாமானியன்னா, இது ஏதோ பெருசா சொல்றாங்க, பிஸ்னஸ் ஏதோ நிறைய பணம் போல அப்படின்ட்டு நம்ம வாடகை கண்டுக்காம ஏதோ பெரிய ஆளு ஏதோ நம்ம பண்றாரு, ஃபண்டிங் பண்ணிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, 2 பேரும் சேர்ந்து ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கலாம். அமீர் விவரம் தெரிந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்னை சமூக சீர்திருத்தவாதியாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளும் ஒரு நபர். இப்போ நம்ம 2 பேரும் விஷயத்துல பேசுற ஒரு சாமானியான நீங்க சொல்லும்போது டக்குன்னு இப்போ எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு நம்ம சமுதாயத்துலன்னு போது, நீங்க பண்ற இந்த பிசினஸ்ல எப்படி இவ்வளவு வருமா அப்படினாலும் அது ஒரு லிமிட் இருக்குல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தரோட தொழில் தொடங்க போறேன்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை காமிங்கன்னு வாங்கி பார்த்துட்டு நான் பிசினஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. பேலன்ஸ் ஷீட்டை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இது தொழில் ரீதியா மட்டும் கிடையாது. அப்படின்னா இவ்வளவு வரும்னு அவருக்கு எப்படி? இவரை வக்காலத்து பண்ணி ஸ்டாலின் யாருங்க அறிமுகப்படுத்தினது? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் உங்களை வந்துட்டு ஒரு பெரிய விஐபி கிட்ட நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஜென்யூன், உங்க மேல வந்துட்டு குற்ற பின்னணி நிச்சயமா இருக்காது, உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுனால என் பேரு கெட்டு போகாதுன்ற நம்பிக்கை இருந்தா தானே நான் உங்களை அறிமுகப்படுத்துவேன். அந்த ஒரு பேசிக் புரிதலோ இல்ல இவருடைய பின்னணி உண்மையாவே தெரியலன்னு இவர் சொல்ற, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, தவறா எடுத்துக்காதீங்க. ஆனா அவருடைய பின்புறம் எனக்கு நான் தெரியல, அதனால நான் இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டேன், அதனால என் சைடு வந்துட்டு ரொம்ப நியாயம், இந்த ஒரு பர்டிகுலர் மதம்ன்றதுனால என்னை வந்துட்டு கார்னர் பண்றாங்கன்றதுல ஏத்துக்க முடியாது. இல்ல நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். உண்மையில இந்த தொழிலையோ அல்லது ஜாஃபர் சாதிக்கோடையோ ஏதாவது ஒரு அஃபென்ஸில் அமீர் இன்வால்வ்னா அதை காவல்துறை பார்த்துக்க போகுது, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பார்த்துக்க போகுது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, டிபெண்ட் பண்றாரு, எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. அவர் டிஃபெண்டே பண்ண வேணான்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க உங்களை போன்ற பலர் கேள்வி கேட்கும்போது எப்படி டிஃபெண்ட் பண்ணாம இங்க பாருங்களேன், கேள்வி எல்லாருமே கேட்பாங்க. அவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சாமானியன், ஏதோ வந்துட்டு அந்த சின்ன கஞ்சா விற்கிறாங்க அது இதுன்னு ரெகுலராக நியூஸ் பார்ப்போம், அந்த மாதிரி ஏதோ இல்லை தெரிஞ்ச அந்த ஒரு அக்யூஸ்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா ஏதோ ஒரு சாமானியன்னா கேட்க மாட்டோம். அமீர் அப்படின்றவங்க தான் இந்த சமுதாயத்தில் முன்னிறுத்திய தன்னுடைய, அதாவது எனக்கு இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தவர்னா சமூக சீர்திருத்தவாதி அப்படின்ற ஒரு நபர் வெளியே வந்து இல்லை எல்லாரும் என்னை வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதனால எப்படி இருந்தாலும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், அது நீங்கள் சொல்லாமே இருக்கலாம், நீங்க சொல்லி ஏதாவது மாறிச்சுங்களா? சம்மதம்னு சொல்லிட மாட்டாங்களா? அப்ப ஏங்க சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க போவாங்க. இப்ப நான் பேசுறத என் கருத்தை உங்களால மாற்ற முடியுமா? உங்க கருத்தை என்னால மாற்ற முடியுமா? என் கருத்துல நான் வந்து ரொம்ப தீவிரமா தானே இருக்கேன். அதாவது ஒரு பகுத்தறிவு உள்ள எல்லா நபருக்குமே தெரியும், ஒருத்தர் சில விஷயங்கள் குற்ற பின்னணியோட இருக்காங்க அப்படின்னா பழகும்போது கேஷுவலா ஹாய் பாய்னா தெரியாது, ஓகேயா?
ரொம்ப பின்னி பணியும் போதுதான் ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை வந்து ஸ்டாலின் வரைக்கும் ஒருத்தர் இவர் அறிமுகப்படுத்துறாருன்னா இவர் யாரு என்னன்னு ஓரளவு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸ்டாலின் கிட்ட ஜாஃபர் சாதிக்கை கூட்டு போனதே அமீர் தான் சொல்றீங்க. அப்படிதான் நாங்க ரெக்கார்டுங்க. அது என்ன நான் சொல்றது ஏதோ நான் எல்லாத்தையும் சொல்லி கிரியேட் பண்ற மாதிரிலாம் நீங்க நம்மள வந்துட்டு பிரச்சனையில கோத்து விடாதீங்க. ஓபன்லி ஜாஃபர் சாதிகை அறிமுகப்படுத்தினதே அமீர் தான் அப்படின்றது எல்லா ஊடகத்திலையும் நியூஸ்லயும் இவரும் வந்துட்டு அதை வந்துட்டு மறுக்கல. அதனால அது என்ன சொல்றீங்க மறுக்கலன்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் பதில் சொல்றீங்கன்னு கேட்டீங்க. அப்ப பாருங்க few minutesக்குள்ள எப்படி மாறுது பாருங்க. மாறலங்க. அவர் வந்துட்டு பேசுறாருன்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அவர் வந்து பேசுறாருன்னா நான் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் வந்துட்டு பண்ணிப்பேங்க என்ன விட்டுருங்கன்னு பேசிட்டு போயிருந்தா நாங்க அதை கேட்டிருக்க மாட்டோம். இல்ல பேசாம இருந்திருக்கலாம். எப்படியும் நீங்க வந்துட்டு இதுதானே பண்ண போறீங்க, கோஆபரேட் தானே பண்ண போறீங்க, நீங்க எதுக்கு வந்துட்டு தெளிவுரை கொடுத்து அப்படின்னா நாங்க கேட்டிருக்க மாட்டோம். எனக்கு கேட்கறது என்னன்னா ஒரு சின்ன ஒரு பிரிக்கு உங்களை வந்துட்டு எதுவுமே உனக்கு குத்தலை அப்படின்னா மதத்தின் அடிப்படையில் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா மதம்ன்ற பேர் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறத யாருமே அங்கீகரிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா இந்த பாதிப்பு ஒரு மதத்துக்கோ ஒரு சமூகத்துக்கோ சார்ந்தது கிடையாது. எங்கேயோ இருக்கிற பெண் குழந்தைகள்லாம் ரேப் பண்ணிட்டு போட்டிருக்காங்க, கஞ்சா போதையில அந்த போதையில இந்த ட்ரக்ஸ் அந்த ட்ரக்ஸ்ன்ட்டு. அதனால நீங்க பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா மதம்ன்ற ரீதியிலையோ இல்ல சமூகம்ன்ற ரீதியிலையோ நான் வந்துட்டு பின்னாடி போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டு பேசுவேன்ட்டு பொது வாழ்க்கையில முன்னிறுத்தி பேசாதீங்க நான் சொல்றேன். அதுக்கு பேசாம இருங்க. நாங்க வந்துட்டு பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாள் வேற கனெக்ட் மறுபடியும் போயிடும். ஆனா இதை வந்துட்டு பேசும்போது தெளிவா ஒரு கிரிமினல் வந்துட்டு ஒரு யுக்தி என்ன நினைப்பாங்கன்னா ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரோம்னா நம்மள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாஸ்க் வேணும். அந்த மாஸ்கா ஒருத்தர் போடுறாரு அப்படின்னாலே ஏதோ மறிக்கிறாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாஸ்கா போடாதீங்க, அது நேச்சுரலா நீங்க நினைக்கலாம். அவர் அந்த மதம் அது கேஷுவலா தானே சொன்னார், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் அந்த மதம்ன்றதுனால எதுவுமே மாற போறது இல்லை. அவர் ஒரு ஹிந்துவா இருந்தாலும் சரி, அவர் வந்துட்டு ஒரு புத்தர் மத சார்ந்தவரா சரி, சீக்கிரா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நபர் கூட அவர் வந்துட்டு சுத்தி இருக்காரு. ஆனா எனக்கு எந்த பின்புலமும் தெரியல அப்படின்னு இதை நம்ம அமீரை மட்டும் நீங்க கேட்டனால சொல்றேன். ஸ்டாலின்டே நான் இதுதான் பதில் கேட்கிறேன். கரெக்டுங்களா? ஸ்டாலின்டே நான் கேட்டது என்னது இதுதான். சங்கர் ஜிவாலயா கிட்டே கேட்டது என்ன இதுதான். நீங்க அமீர்னு நீங்க வந்துட்டு முன்னிறுத்தி பேசினால ஓகேங்களா, இவர் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை என்னால எடுத்துக்க முடியாது. அதாவது ஒண்ணுமே தெரியாத பாப்பா நானு அப்படின்னு சொல்றத ஏத்துக்கிறதுக்கு அறிவில்லாத ஆட்கள் நாங்க கிடையாது. இப்போ நீங்கள் தொடக்கத்தில் பேசும்போது சொன்னீங்க சமீப காலமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகளும் வருது, நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் என்ன கேள்வி அப்படின்னா குஜராத் துறைமுகம் வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு வருதுங்கிறாங்க. அப்போ மாநில அரசை நோக்கி இவ்வளோ கேள்வி கேட்குற நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பார்த்து அல்லது குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்னுடைய சில காணொலிகளை நீங்கள் முழுசாக பார்க்கல. ஒருவேளை அதை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். இதை சொன்னேன்னா இதையும் என்ன சொல்லியிருப்பேன்னா டிரான்சிட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியா மும்பை வியா டெல்லி, ஹார்பர் மூலமாக ஏதாவது வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வியா மும்பை போர்ட். சிம்பிள். இங்கே தூத்துக்குடி இது இங்கே ஆக்சுவலி ஸ்ரீலங்காவுக்கு கடத்துறதுல தமிழ்நாட்டில் இருந்து ஈஸின்னு இப்போ ரீசெண்ட்லி நம்ம தமிழ்நாடே ஒரு போதைப் பொருள் குடவுனாக ஸ்ரீலங்கா யூஸ் பண்ண முயற்சிக்கிறதுன்னு இப்போ லேட்டஸ்ட் சர்வே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த 1 செகண்ட் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு சொல்லலாம். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இதில் நம்ம மாநிலத்தவர்கள் மட்டும் கிடையாது, பல மாநிலத்திலும் அக்யூஸ்டுக இருப்பாங்க. அப்போ ஒரு பொருளை இங்கிருந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வைங்க, கஸ்டம்ஸ் அது என்னன்றதை அதை பிரிச்சு ஆராய மாட்டாங்களா? எக்ஸ்போர்ட் லீகல் தான், அதனாலதான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, கடத்தி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்க, அது லீகல் தான். அப்போ அந்த ஆபீசர்ஸ்க எதுக்கு விலை போயிருக்காங்க? இதை நான் அப்பவே அதை சொல்லியிருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, இதை ஒரு கட்சியில பிளேம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஆனா நம்ம ஏன் திமுகவை டார்கெட் பண்றோம்னா மெயின் ஆல் ஜாஃபர் சாதிக் இந்த ஒரு விஷயத்துல 2021க்கு அப்புறம் தான் புதுசா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்னொன்னு 2013லயே கஞ்சா கடத்தி அரெஸ்ட் ஆன ஒரு நபர் 2019க்கு ரிலீஸ் ஆறாரு. நல்லா வைங்க, யாரு வந்துட்டு எந்த வக்கீல் வாதாடி ரிலீஸ் பண்றாரு சொல்லுங்க? பால் கனகராஜ். அவர் யாரு? பாஜகக்காரர். ரிலீஸ் ஆறாரு. அது வரைக்கும் ஒரு நார்மலா ஒரு சின்ன லெவல்ல ஒரு ட்ரக் பெட்லராவோ ஒரு ஹேபிச்சுவல் ஆஃபண்டரோ இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் 2021க்கு மேல டக்னு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுக்கான ரெக்கார்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அதுக்கான நான் வந்துட்டு உங்களுக்கு எவிடன்சஸை நான் காட்டுறேன். நிறைய எல்லாமே ஓப்பனுங்க,
எல்லாமே ஓப்பனா எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. 2021 மேல வேக வேகமா பண்ற அந்த தைரியம் எங்க வந்ததுன்னு நான் கேக்குறேன். இவர் ஏதோ புது ஆளு பண்ணிட்டாங்க, இந்த அதுவும் கரெக்டா இந்த கட்சியில இப்படி ஆயிட்டு இந்த கட்சி இப்ப மாட்டிட்டு முழிக்குது நம்ம சொல்லல. ஆரம்பத்துல இருந்தே ஹேபிச்சுவல் அஃபெண்டர். கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், ஹீ இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தெரியும். 2013 மாட்டிருக்காரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இவரை மானிட்டர் பண்ணிட்டு தானே இருக்கணும். ஒரே நிமிஷங்க, டெல்லியில நாட்டோட சென்ட்ரல் ஏஜென்சின்னு சொல்றீங்க, அவங்க மானிட்டர் பண்றாங்க. நிறைய ரெஸ்பான்சிபிள் என்சிபி தான் மேடம். இதுல இருங்க ஒரே நிமிஷம், பல ஸ்டேட்ல நடக்குது. எல்லா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடு போலீஸ் போக முடியாது. அந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரா இல்லையா? 2019ல அந்த கேஸ்ல இருங்க, அதாவது கஞ்சாவோட இருங்க ஒரே நிமிஷம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் பிக் பாக்கெட் ஒரு தடவை அடிச்சுட்டான்னு வைங்க, அடுத்த தடவை வேற எங்க பிக் பாக்கெட் கேஸ் வந்தாலும் அவன் அந்த ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு டேய் நீதானடா அப்படின்ட்டு தட்டியே வந்துட்டு அவன்தான்ட்டு ஒரு முடிவெடுப்பாங்க. ஓரளவு போலீஸை இது பண்ணிடுவாங்க. இவர் விஷயத்திலையும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா, 2013ல இருந்து 2019 வரைக்கும் இந்த கேஸ் போற வரைக்கும் நடந்திருக்கு. ஃபைனலி அந்த கேஸ்ல he is not an accused, but yes he is an habitual offender. ஆனா நார்காட்டிக்ஸ் பியூரோ பண்ணணும்னு சொல்றீங்க, அதுல ஒரு மிஸ் இருந்திருக்கலாம். திரும்ப சொல்றேன், சென்ட்ரல யாரும் தள்ள தூக்கி வச்சிட்டோம் ஆடல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நான் பேசிட்டு இருக்கிறது போதைப் பொருளுக்கு எகென்ஸ்டான ஒரு சமுதாயத்துக்கு தான். ஆனா இதை நான் சொல்லிடுறேன். ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நபர் முக்கியமான கருப்பொருட்கள் தமிழ்நாட்டில் இருந்து மூவ் ஆகும்போது இங்க உள்ள லோக்கல் காவல்துறை இன்டெலிஜென்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கட்டுமா, ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் குடும்பத்தோட மூவ் பண்ணிட்டு இருக்கிற நபரின் பின்புறத்தை நம்மளுடைய மாநில இன்டெலிஜென்ஸ் ட்ராக் பண்ணலையான்றதான் நான் கேட்கிறேன். நார்காட்டிக்ஸும் பண்ணிருக்கணும், இருங்க, நார்காட்டிக்ஸும் ட்ராக் பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன். ஆனா மெயின் அதாவது நீங்க வீரியத்தை பார்க்கணுங்க, அவங்களும் ட்ராக் பண்ணிருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 100ல அதாவது இந்த ஜாஃபர் சாதிக்கு மாதிரி எவ்வளவோ பேர் அந்த அன்னைக்கு கஞ்சா வித்து பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மாட்டி இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒருவேளை ட்ராக் பண்ணி இருந்திருக்கணும். அது ஒரு மிஸ் நடந்திருக்கு, ஒத்துக்கலாம். ஆனா வீரியம் நீங்க பாருங்க, முதலமைச்சர் குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. முதல்ல இருந்துச்சு தமிழக அரசாங்கம் போட்ட கேஸுங்க. 2013 ஏதோ ஒரு மாநிலத்துல போட்ட கேஸ் கிடையாது, தமிழக அரசாங்கம் போட்ட கேஸ். புரியுதுங்களா? இந்த சூழ்நிலையில இவன் ஒரு குற்ற பின்னணியான ஒரு ஆளு, இப்ப ஏதோ பிசினஸ் பண்றான், பெரிய ஆள் ஆயிட்டான். அது மட்டும் எப்படி இருக்கும் சேஃபா? ஃபர்ஸ்ட் நம்ம முதலமைச்சர் சேஃப்னு யோசிக்கலையா அதிகாரிகள்? இப்போ நான் ஒரு கவர்னரை போய் பாக்குறேன்னு வைங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய பின்னணி என்னன்னு பார்ப்பாங்க, சிவிலியல் வெரிஃபிகேஷன்ல இருந்து பார்ப்பாங்க, எதனால நான் பார்க்க வரேன், அது யூஸ்ஃபுல்லா இருக்கா, யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா, நான் ஃபர்ஸ்ட் சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் எதுக்காக நான் அப்ரோச் பண்றேன்னு இவ்வளவும் பார்த்து வெயிட்டேஜ் இருந்து அதுக்கப்புறம் கவர்னர் ஓகே இவங்களை பாக்குறதுல ஏதோ ஒண்ணு ஆக்கப்பூர்வமா இருக்குன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். அமீர் மாதிரி நபர்கள் ஓகேங்களா, சமூகத்துல வந்துட்டு நல்லா சமூக சீர்திருத்தவாதியும் நான் வந்து நிறைய அவருடைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஓகே அது வேற விஷயம், படங்கள்லாம் கருத்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நட்ரோட்டுக்கு வந்துருவான். ஓகேங்களா, அதெல்லாம் வேற விஷயம். அந்த மாதிரி முன்னிறுத்துற நபர் அறிமுகப்படுத்திட்டாங்கன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் போதுமா? இந்த நபர் வந்துட்டு நல்ல ஒரு குட் பேக்ரவுண்ட், ஸ்டாலின் குடும்பத்துல நம்ம துணை முதல்வர் யாரு, உதயநிதி துணை முதல்வர் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் முதல்வர்னு சொல்லணும், எனக்கு சொல்ல வரல, மேபி அடுத்த சொல்லிடுவேன். என்னுடைய பார்வையில துணை முதல்வருடைய குடும்பத்துக்கு ஊடுருவி அப்ப எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆறாங்கன்னா, கிருத்திகா டைரக்ட் பண்ற படத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றேன்ற அளவுக்கு வரும்போது வீரியத்தை பாருங்க. இதுவும் இவங்களும் ட்ராக் பண்ணியிருக்கணும், சென்ட்ரலையும் ட்ராக் பண்ணியிருக்கணும், எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குங்க. அங்க இங்க வந்துட்டு பசங்க கூடி நிக்கிறாங்க, ஒரு இந்த நிறைய அந்த காலி லேண்ட்லாம் பாத்தீங்கன்னா பசங்க கூடி இருந்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. கூடி நின்று என்னப்பா பண்றீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை விரட்டி அடிக்க இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே இருக்கான வீரியத்தை பாருங்க. எந்த அளவுக்கு இயலாமையில் முடங்கி போயிருக்கு அப்படின்றதுதான் இப்ப இங்க பேச்சு. உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்மணின்ற ஒரு பட்சத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். நான் குஜராத்ல இருந்தேன்னா நான் அங்க பேசுவேன். நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டுல இங்க முதலமைச்சர் வீட்லயே அழகா வந்துட்டு நல்லா நட்பு பாராட்டின ஒரு நபர் பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மாஃபியாவோட லிங்க்குங்க.
இந்த ட்ரக் விஷயத்துக்கு ஜாஃபர் சாதிக்கை பத்தி பேசுறோம். இதனுடைய பின்புறம்லாம் வந்துட்டு டக்குன்னு நான் ஒரு 30 செகண்ட்ல சொல்லணும்னா, இன்னொரு ஸ்ரீலங்கன் நம்ம திருச்சியில உள்ள அகதி கூடத்துல உள்ள ஒரு மெயின் ஸ்ரீலங்கன் தான் மெயினா நிறைய வந்துட்டு கிரைம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிருந்து ஸ்ரீலங்கால மர்டரே பண்ணியிருக்காங்க. அப்ப இடையில வந்துட்டு இந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இழுத்துக்கக்கூடிய ஆள் தான் ஜாஃபர் சாதிக். நம்ம இந்த போதைப் பொருள் மட்டும்தான் பேசுறோம். இதுக்கு பின்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் பெரிய சம்பவம், பெரிய ஒரு கிரிமினல், இன்டர்நேஷனல் கிரிமினல். நம்ம திருச்சியில உள்ள அகதி முகாமில் இருந்து ஓகேங்களா இன்னொரு மாநிலத்திற்கு, இன்னொரு மாநிலம் கூட இல்லை, இன்னொரு நாடு, அங்க மர்டரை அரங்கேற்றிட்டு பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு பல ஃபண்டு வந்துட்டு டெரரிஸ்ட் ஃபண்டிங்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கும்போது நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நான் இங்க நடக்கிறத பத்தி பேசுவேனா, குஜராத்ல உட்காந்து நான் அதை பத்தி பேசுவேனா? தமிழ்நாட்டை பத்தி அக்கறைப்படலாம், அதுல பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த அக்கறை இருக்கு, இன்னும் பலருக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது மத்திய அரசாங்கம் தான். ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வந்து இது பண்றாருன்னு சொல்றீங்க. இப்போ நாடு விட்டு நாடு நடக்குதுன்னா அதை எந்த ஏஜென்சி பார்க்கணும்? அப்போ ஐபி என்ன பண்ணுச்சு கேள்வி இருக்கு, RANW என்ன பண்ணுச்சுன்ற கேள்வி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, உளவுத்துறை தவறு பண்ணியிருக்கா? ஆமா பண்ணியிருக்கு. இவருடைய பேக்ரவுண்டை விசாரிச்சிருக்கணும் நிச்சயமா. சரி, இப்போ பாண்டிச்சேரியில் நடந்ததை நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க. அங்க பெட்டி கடையில தான் கஞ்சா கிடைக்கலங்கிறாங்க, மற்றபடி எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப அங்க நடக்கக்கூடிய டபுள் இன்ஜின் ஆட்சியை நோக்கி ஷீபா அவர்கள் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டேனே. அப்ப அந்த பாப்பா பாவம் இல்லையா? இருங்க, கேட்டேன். அதாவது ஒரு பிஞ்சு குழந்தைய வந்துட்டு சீரழிக்கக்கூடியது மிகப்பெரிய கிரைம். இதுக்கு இமிடியேட்டா தண்டனை கொடுங்க. தண்டனை என்னன்னா அப்படியே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி இந்த ஆயுள் தண்டனை அதுன்னு நான் சொல்லல, தீவிரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நான் எந்த எக்ஸ்டென்னுக்கு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி பண்ணவனை அவனுடைய 600 பேய் இழுத்து வச்சு நறுக்குங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் காணொலியில பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த விஷயங்கள்ல நம்ம இவங்க இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் நம்ம பேச முடியாதுங்க. போதையில தான் எல்லாம் பண்றானுங்க. ஓகேங்களா, போதை அது இஷ்யூ தான். ஆனா ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா, சட்டம் திருத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி கேஸ்ல நான் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்துலயோ முடிப்பேன். அதுக்கான தண்டனை நரோட்ல நிக்க வச்சு நான் சுடுவையான்ற மாதிரி இருக்கணுங்க. சைனால என்ன பண்றாங்க தெரியும்ல, காஸ்ட்ரேஷன். கிராமிய மக்களுக்கு தெரியணும்னா காய் அடிக்கிறது. ஆப்கான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இவன் தான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆன 4 நாள்ல தலையில துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்றுவானுங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா பண்ணுங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொல்றோமே தவிர்த்து, அந்த மாதிரி சிறுமிங்க நம்ம பாதிக்கப்படுற இடத்துல இங்க இந்த கட்சி ரன் ஆயிட்டு இருக்கு, அங்க அந்த கட்சி ரன் ஆயிட்டு இருக்குன்னு பேசிருக்கீங்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி அரசியல் சாயமோ நான் அரசியல்வாதியோ கிடையாது. திரும்ப சொல்றேன், ஜாஃபர் சாதிக் விஷயத்துக்கு அரசியல் நான் கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம், இங்க முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்டெலிஜென்ஸ் உடைய அறியாமை. இன்டெலிஜென்ஸ் ஒருவேளை தெரிஞ்சு இவங்க கண்டுக்காம இருந்தாங்க, முதலமைச்சரோட க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அடக்கப்பட்டிருக்கு, முடக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம் இந்த விவகாரம் எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக நன்றி. நன்றி.